மை லார்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீதி வழங்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவரை ஒரு கோர்ட்டில் வந்து மனு போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, விஷ்ணு கோயில் வந்து சேதாரம் ஆயிடுச்சு, உடஞ்சி போச்சு விஷ்ணு சிலை, அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு கோர்ட்டில் ஒருத்தர் வந்து மனு கொடுக்குறாரு. ஒரு பெட்டிஷன் போடுறாரு ஒருத்தர். அப்போ அவர் சொல்கிறாரு, நீதிபதி, இது நீதிமன்றத்தின் அதிகார எல்லைக்குள்ளே வராது, அது பழமையான கோயில் என்பதனால தொல்லியல் துறையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, எனவே இதை வந்து நான் உத்தரவு போட முடியாது, எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, எனவே நீங்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள், இது மாதிரி விளம்பர முயற்சிகள் செய்யாதீர்கள், நீங்கள் உங்களுக்கு விஷ்ணு அந்த கோவில்லையே சிவனுடைய சிலை இருக்கிறது, உங்களுக்கு சைவ வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சிவனை கும்பிடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பக்திக்கு வந்து வழி பிறக்கட்டும், இதற்கு நீதிமன்றத்தினுடைய அதிகார எல்லைக்குள்ளே இது வராது, இதுதான் அவர் சொல்கிறார். சொன்ன உடனே ஷூவை கலட்டிக்கிட்டு அவர் எரிகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு வயசு 71. சனாதனத்தை வந்து மீறிட்டாரு, சனாதன தர்மத்தை காப்பாற்ற தவறிட்டாரு அப்படிங்கிற ஒரு சங்கி மனநிலையில் ஒருத்தன் வந்து செயல்படுறான்.